அழிப்பேன் என்று சொன்னவர்களிடம் சவால் விடாதீர்கள். உங்களை ஒருவர் மிகவும் காயப்படுத்தி விட்டாரா? நீங்கள் நியாயமாக இருந்தும் உங்களுக்கு அநீதி நடந்து விட்டதா? அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்கள் அழ வேண்டும் என்று உங்கள் ரத்தம் துடிக்கிறதா? நிறுத்துங்கள். உங்கள் கைகளை அழுக்காக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நீதிபதி கர்மா ஏற்கனவே தனது வேலையை தொடங்கிவிட்டது. நீங்கள் வீசும் கல்லை விட கர்மா வீசும் சுத்தியல் மிகவும் பலமானது. இந்த ஒரு மணி நேரத்தில் பழிவாங்குவதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த கர்மாவின் ரகசியங்களை நீங்கள் உணரப்போகிறீர்கள். விதை மற்றும் அறுவடை. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. அவர்கள் செய்த செயலே அவர்களுக்கு பதிலாக திரும்பும். சக்தி விரயம். பழிவாங்க துடிக்கும் போது உங்கள் ஆற்றல் வீணாகிறது. உங்கள் எதிரியை வீழ்த்த நினைப்பது, நீங்கள் விஷத்தை குடித்துவிட்டு அவன் சாவான் என்று எதிர்பார்ப்பது போன்றது. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களிடம் திரும்ப வரும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்களே பொறுப்பு. அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய காலம் வரும். மற்றவர்களை மாற்றுவதை விட நம்மை மாற்றிக்கொள்வதே கர்மாவின் நோக்கம். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் முதிர்ச்சி. ஒரு வேடன் பறவையை எய்தபோது அதே நேரத்தில் ஒரு பாம்பு அவனை தீண்டியது. தீய செயல் உடனடியாகவோ அல்லது கால தாமதமாகவோ பலன் தரும், ஆனால் தப்பிக்க முடியாது. வாழ்க்கை பாடம். கர்மாவுக்கு மெனு கிடையாது. நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே அது உங்களுக்கு பரிமாறும். உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வதுதான். அவர்கள் செய்த தீமை அவர்களை துரத்தட்டும், உங்கள் அமைதி அவர்களை எரிக்கட்டும். நண்பர்களே, கர்மா என்பது தண்டனை அல்ல, அது ஒரு கண்ணாடி. இன்று உங்களை அழ வைத்தவர்கள் நாளை அதே வழியில் ஆழ்வார்கள். பழிவாங்கும் எண்ணத்தை விடுங்கள், உங்கள் வளர்ச்சியை நோக்கி நடங்கள். கர்மா ஒருபோதும் முகவரி தவறாது, சரியான நேரத்தில் அது கதவை தட்டும். ஒருவர் புத்தரை கண்டபடி திட்டினார். புத்தர் அமைதியாக இருந்தார். நான் உங்களை திட்டியும் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டதற்கு, நீ கொடுத்த பரிசு பொருளை நான் வாங்கிக் கொள்ளாவிட்டால் அது யாருடையது என்று கேட்டார். அதேபோல் அவர்கள் தரும் வலியை நீங்கள் வாங்கிக் கொள்ளாதீர்கள், அது அவர்களிடமே இருக்கட்டும். உங்களை மதிக்காதவர்கள் முன், உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன் நீங்கள் உயர்ந்து நிற்பதே அவர்களுக்கு தரும் மரண அடி. உங்களை காயப்படுத்தியவர்கள் உண்மையில் உங்கள் ஆசிரியர்கள். அவர்கள் உங்களுக்கு யாரை நம்பக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்ற பாடத்தை கற்றுத்தந்து விட்டார்கள். மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல, மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பது அல்ல, உங்களை அந்த பாரத்தில் இருந்து விடுவித்துக் கொள்வது. நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏனெனில் என் மன அமைதி உன்னை விட முக்கியமானது. நீதி வழங்கும் பொறுப்பை பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன் என்று மனதார சொல்லுங்கள். அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் உடல் நலம், வருமானம் மற்றும் அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களால் தான் உங்கள் உண்மையான பலம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்தது. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நகருங்கள். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் கணக்கு இருக்கிறது. இன்று அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் காலம் ஒரு முறை சுழலும் போது அவர்கள் செய்த அநீதி நிழலாக அவர்களை தொடரும். நீங்கள் சிங்கத்தைப் போல அமைதியாக இருங்கள். வேடன் விரித்த வலையில் அவனே விழுவான். பழிவாங்கும் எண்ணத்தை நெருப்பில் போடுங்கள். உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள். கர்மா தன் கடமையை செய்யும், நீங்கள் உங்கள் கனவை செய்யுங்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், இங்கே எதுவும் தீர்க்கப்படாமல் போகாது. கர்மா தண்டிக்கத் தொடங்கும் 5 நிலைகள். நிலை 1, நிம்மதியை பறித்தல். கர்மா ஒருவனை தண்டிக்கத் தொடங்கும் முதலிடம் அவனது மனம். நீங்கள் ஒருவருக்கு செய்த துரோகம் உங்கள் ஆழ்மனதில் ஒரு சிறு நடுக்கத்தை உண்டாக்கும். உலகம் உங்களை பாராட்டும் போதும் உங்களுக்குள் ஒரு குரல், நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். தூக்கம் தொலைந்து போகும். இரவில் தனியாக இருக்கும்போது ஏற்படும் அந்த பயம்தான் கர்மாவின் முதல் அடி. நிலை 2, சந்தேகத்தை விதைத்தல். யாரை ஏமாற்றினானோ அவனிடம் இல்லாத பயம் ஏமாற்றியவனிடம் இருக்கும். யாராவது எனக்கு துரோகம் செய்வார்களா, என் சொத்து பறிபோகுமா என்று தன் நிழலையே கண்டு அவன் பயப்படுவான்.
தான் செய்த தவறையே மற்றவர்கள் தனக்குச் செய்வார்களோ என்ற சந்தேகத்தில் அன்பான உறவுகளையும் அவன் இழப்பான். நிலை 3. அவமானம். கர்மா எப்போதுமே ஒருவனை இருட்டில் மட்டும் தண்டிப்பதில்லை. அவன் எதை பெருமையாக நினைக்கிறானோ அந்த கௌரவத்தை சிதைக்கும். ஊர் அறிய, உலகம் அறிய அவன் செய்த பாவங்கள் ஒரு நாள் வெளியே வரும். அன்று அவன் குனிந்த தலை நிமிர முடியாமல் தவிப்பான். நிலை 4. உடல் மற்றும் ஆரோக்கியம். மன அழுத்தம் பெருகும்போது அது நோயாக மாறும். தீய வழியில் சேர்த்த பணம் மருத்துவமனைக்கு செல்லும். தான் செய்த தவறுக்கு தன் உடல் அனுபவிக்கும் வலியை பார்க்கும்போதுதான் அவன் காயப்படுத்தியவர்களின் வலி அவனுக்கு புரியும். நிலை 5. அதே வலியை திரும்பப் பெறுதல். இதுதான் கர்மாவின் கிளைமாக்ஸ். நீங்கள் ஒருவரின் இதயத்தை உடைத்திருந்தால் உங்கள் இதயம் மிக நெருக்கமான ஒருவரால் உடைக்கப்படும். நீங்கள் ஒருவரின் வாழ்வாதாரத்தை பறித்திருந்தால் உங்கள் வாழ்வாதாரம் ஒரு நாள் கேள்விக்குறியாகும். காலம் உங்களை அதே இடத்தில் நிறுத்தி அன்று அவன் அனுபவித்ததை இன்று நீ அனுபவி என்று சொல்லும். ஏன் பழிவாங்கக்கூடாது? நண்பர்களே, உங்களை ஒருவர் காயப்படுத்தினால் நீங்கள் ஏன் திரும்ப அடிக்கக்கூடாது? நாம் வாழ்ந்தாலும் இயற்கையின் விதி மாறவில்லை. கர்மாவின் கணக்கு. நீங்கள் பழிவாங்கினால் அந்த பாவக் கணக்கில் நீங்களும் ஒரு பங்குதாரராகிறீர்கள். மௌனம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் சார்பாக போராடத் தொடங்குகிறது. விதிமுறை. ஒரு துரோகிக்கு நீங்கள் தரும் தண்டனை ஒரு நாள் மட்டுமே வலிக்கும். ஆனால் கர்மா தரும் தண்டனை வாழ்நாள் முழுவதும் வலிக்கும். அந்த வேலையை இயற்கையிடமே விட்டுவிடுங்கள். உங்கள் வெற்றியே சிறந்த பதில். உங்களை வீழ்த்தியவர்கள் முன் நீங்கள் எழுந்து நிற்பதுதான் மிகப்பெரிய பழிவாங்கல். உங்கள் வருமானத்தை பெருக்குங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் புன்னகையோடு இருங்கள். உங்களை அழிக்க நினைத்தவன் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் வெந்து சாவதுதான் அவனுக்கு கிடைக்கும் நரக வேதனை. கர்மா எப்படி செயல்படுகிறது? அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது அறிவியலுக்கும் பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு பந்தை சுவரில் எறிந்தால் அது உங்களை நோக்கியே வரும். நீங்கள் பழிவாங்க நினைக்கும் போது உங்கள் உடலில் கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இதனால் எதிரியை விட நீங்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறீர்கள். கர்மா ஏன் உடனடியாக தண்டிப்பதில்லை? ஒரு விதையை இன்று நட்டால் நாளை பழம் கிடைக்காது. அதற்கு ஒரு காலம் உண்டு. அதேபோல்தான் கர்மாவும். அது வட்டியோடு சேர்த்து திருப்பி தரும் வரை காத்திருக்கும். உங்கள் காயங்களை மருந்தாக மாற்றுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் உண்மையில் உங்கள் ஆசிரியர்கள். அவர்கள் உங்களுக்கு யாரை நம்பக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்ற பாடத்தை கற்றுத் தந்து விட்டார்கள். மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பது அல்ல, உங்களை அந்த பாரத்திலிருந்து விடுவித்துக் கொள்வது. நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏனெனில் என் மன அமைதி உன்னை விட முக்கியமானது. உங்களை காயப்படுத்தியவர்களிடம் வாதிடாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை குழப்பட்டும். ஏன் இவன் இன்னும் கதறவில்லை என்ற கேள்வி அவர்களை மன ரீதியாக அறிக்கத் தொடங்கும். பிரபஞ்ச கணக்கு. ஒரு வங்கி கணக்கில் பணம் தீர்ந்துவிட்டால் எப்படி செக் பவுன்ஸ் ஆகுமோ, அதேபோல் ஒருவன் செய்யும் தீய செயல்கள் அதிகமாகும் போது கர்மாவின் செக் பவுன்ஸ் ஆகும். அப்போது அவர்கள் எங்கு ஓடினாலும் தப்பிக்க முடியாது. விலகியிருத்தல். உங்களை காயப்படுத்திய நபரையும் அந்த வலியையும் உங்கள் அடையாளமாக மாற்றாதீர்கள். எனக்கு வலித்தது என்பது வேறு, நான் வலியாகவே இருக்கிறேன் என்பது வேறு. பழிவாங்க துடிக்கும் அந்த ஆக்ரோஷமான ஆற்றலை ஒரு தொழிலை தொடங்கவோ அல்லது உடற்பயிற்சி செய்யவோ பயன்படுத்துங்கள். உங்கள் ஆத்திரம் உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாகட்டும். நீங்கள் தர்மத்தின் பக்கம் இருந்தால் காலம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். 2026 உலகம் வேகமாக சுழல்கிறது. இங்கே செயல்களுக்கான பலன்களும் மிக விரைவாகவே கிடைக்கின்றன. இப்போது நாம் செய்யும் செயல்கள், இன்று நீங்கள் அவர்களை பழிவாங்க நினைத்தால் அது எதிர்காலத்திற்கான ஒரு புதிய தீய கர்மாவை உருவாக்கும். அதனால் ஸ்டாப் செய்யுங்கள். ஒரு குட்டி கதை. ஒருவன் கடவுளிடம் கேட்டான், என்னை ஏமாற்றியவன் நன்றாக இருக்கிறான், ஆனால் நேர்மையான நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? கடவுள் சிரித்து கொண்டே சொன்னார், அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பது அவன் முன்னால் செய்த புண்ணியத்தின் மிச்சம். அது தீர்ந்து கொண்டிருக்கிறது. நீ அனுபவிப்பது உன்னுடைய பழைய பாவங்களின் கணக்கு முடிப்பு. அது முடிந்ததும் உன் வசந்த காலம் தொடங்கும்.
அவன் செய்த துரோகத்திற்கான கணக்கு இன்னும் தொடங்கவே இல்லை. அது தொடங்கும்போது அவன் தாங்க மாட்டான். நண்பர்களே, பழிவாங்குதல் என்பது ஒரு குறுகிய கால திருப்தி. ஆனால் கர்மாவின் நீதி என்பது நிரந்தரமான தீர்வு. இன்று உங்களை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கர்மாவின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் சிரிப்புதான் உங்கள் எதிரிக்கான மிகப்பெரிய தண்டனை. மறந்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். கடந்து செல்லுங்கள். கர்மா பார்த்துக் கொள்ளும். சவால்கள் வரும்போது சத்தமிடுவதை நிறுத்துங்கள். உங்கள் அமைதி உங்கள் பலமாக இருக்கட்டும். நீங்கள் பேசினால் அது வெறும் வார்த்தை. நீங்கள் செயலில் இறங்கினால் அதுவே உங்கள் வெற்றி சரித்திரம். கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது வார்த்தைகளால் போராடுவதை விட உங்கள் செயல்கள் மூலம் பதில் சொல்வதே சிறந்தது. உங்கள் பொறுமை மற்றும் செயல்பாடு உங்களை உயர்த்தும். ஒருவர் செய்யும் செயல்களின் விளைவுகளை அவரே அனுபவிப்பார் என்பது உலக நியதி. இதைத்தான் கர்மம் என்கிறோம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். மற்றவர்களின் தவறான செயல்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேர்மையான முயற்சிக்கு எப்போதும் நல்ல பலன் உண்டு. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. மன்னிப்பு ஒரு பாரம் போன்றது. அதை தூக்கி எறிந்தால் நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள். மற்றவர்கள் செய்த தவறுகளை நினைத்து கொண்டே இருப்பது உங்கள் நிம்மதியை கெடுக்கும். மன்னித்து மறந்து விடுவது உங்களை விடுதலை அடையச் செய்யும். வரும் நாட்களில் உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக செயல்படுங்கள். தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்த்து உங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் முன்னேற்றமே உங்களை சந்தேகித்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகச் சிறந்த பதில். என் வளர்ச்சிதான் என் வெற்றி. என் தன்னம்பிக்கைதான் என் பலம். என் உழைப்புதான் என் எதிர்காலம். உங்கள் தொடர்ச்சியான முயற்சி உங்களை நிச்சயம் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பாராட்டுவார்கள். சவால்களை வென்று உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழுங்கள். உங்கள் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களை அழிப்பேன் என்று சொன்னவர்களிடம் சவால் விடாதீர்கள். நீங்கள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு உணர்த்துங்கள். நீங்கள் கீழே விழுந்தபோது சிரித்தவர்கள் நீங்கள் மேலே எழும்போது மௌனமாக வேண்டும். அந்த மௌனம்தான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரண அடி. பழிவாங்குவது என்பது ஒரு நொடி திருப்தி. ஆனால் வளர்ந்து காட்டுவது என்பது ஒரு வாழ்நாள் பாடம். கர்மா இப்போது அதிவேகமாக வேலை செய்கிறது. இன்று ஒருவருக்கு நீங்கள் செய்யும் துரோகம் நாளை காலை உங்கள் கதவை தட்டும். நீங்கள் வீசும் பந்து சுவரில் பட்டு திரும்புவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் அவர்கள் செய்த தீமை அவர்களை வந்து சேரும். நீங்கள் ஏன் அந்த பந்தை பிடிக்கப் போகிறீர்கள்? விலகி நில்லுங்கள். அது அவனையே தாக்கும். காட்டில் நரிகள் ஊளையிடும், ஆனால் சிங்கம் கர்ஜிப்பதில்லை. அது தன் மௌனத்தால் காட்டை ஆளுகிறது. உங்களைப் பற்றி யார் என்ன பேசினாலும் எதை செய்தாலும் மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பயமுறுத்தட்டும். இவன் ஏன் இன்னும் அலறவில்லை என்ற கேள்வி அவர்களை தூங்க விடாமல் செய்யட்டும். உங்கள் எதிரிக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை பதிலளிக்காமல் இருப்பது. ஒருவன் இன்னொருவன் குடிக்கப் போகும் பாலில் விஷம் கலந்தான். ஆனால் அந்த விஷம் கலந்த பாலை தெரியாமல் அவனுடைய மகனே குடித்து விட்டான். இதுதான் கர்மா. அவர்கள் உங்களுக்காக தோண்டும் குழியில் ஒரு நாள் அவர்கள் நேசிக்கும் ஒருவரோ அல்லது அவர்களோ விழுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு புரியும் அநீதியின் வலி. அவர்கள் விழும்பொழுது கை தூக்கி விடாதீர்கள். அதற்காக கொண்டாடவும் செய்யாதீர்கள். ஒதுங்கிச் சென்று உங்கள் பாதையில் நடங்கள். இன்று முதல் உங்கள் நாட்குறிப்பில் ஒரு உறுதிமொழி எடுங்கள். என்னை காயப்படுத்தியவர்களை நான் நினைவு கூறப் போவதில்லை. அவர்கள் என் வாழ்க்கையின் ஒரு கசப்பான அத்தியாயம் மட்டுமே. என் புத்தகமே கிடையாது. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னால் இருக்கிறீர்கள். பின்னால் இருப்பவர்களை திரும்பி பார்க்காதீர்கள். கர்மா அவர்களை பார்த்து கொள்ளும். நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுங்கள். காயப்பட்டவர்கள் எப்போதும் ஆழ்வார்கள் என்று உலகம் நினைக்கிறது. தவறு. காயப்பட்டவர்கள்தான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனெனில் அவர்கள் எழும்போது அவர்களுக்கு எதை கண்டும் பயம் இருக்காது. உங்களை ஒருவர் உடைத்து விட்டாரா?
சந்தோஷப்படுங்கள். இப்போதுதான் உங்களை நீங்கள் புதியதாக கட்டியமைக்கப் போகிறீர்கள். சிதறிய கண்ணாடியை தட்டையாக அடுக்க முடியாது, ஆனால் அதை உருக்கி வைரமாக மாற்ற முடியும். உங்கள் வலியை வைரம் காய்ச்சும் நெருப்பாக மாற்றுங்கள். இயற்கை ஒருபோதும் கடனை வைத்துக் கொள்வதில்லை. ஒருவர் உங்களுக்கு ₹1 துரோகம் செய்தால் காலம் அவரிடமிருந்து ₹10 பறிக்கும். அது பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது நிம்மதியாக இருக்கலாம். துரோகம் செய்தவன் சொர்க்கத்தில் இருப்பதாக தோன்றலாம், ஆனால் அவனுடைய மனசாட்சி எனும் சிறைச்சாலைக்குள் அவன் ஒவ்வொரு இரவும் தூக்கமில்லாமல் செத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் பழிவாங்கினால் அவன் அந்த பாரத்திலிருந்து விடுபடுவான். நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்மாவின் வட்டி ஏறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சுயநலமாக மாறுங்கள். ஆம், உங்கள் முன்னேற்றத்தில், உங்கள் உடல் நலத்தில், உங்கள் கனவுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள முயலும் போது அவர்களுக்கு பதில் சொல்லக்கூட உங்களுக்கு நேரமில்லாத அளவுக்கு நீங்கள் உயரத்தில் இருக்க வேண்டும். யார் நீ என்று கேட்கும் அந்த ஒரு நொடி இருக்கிறதே, அதுதான் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம். அதை அடைய உழைங்கள். உலகம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாறுகிறது. இன்று உங்களை மிதித்தவன் நாளை உங்கள் உதவியை நாடி வரலாம். அப்பொழுது அவனுக்கு உதவி செய்து அவனை சிறுமைப்படுத்துங்கள். அதுதான் உயர்ந்த மனிதனின் பழிவாங்கல். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்வதே அவனை எரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அவனுடைய கர்மா அவனை கொல்லும். உங்கள் கருணை உங்களை உயர்த்தும். இனிமேல் யாரை பார்த்தும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்காதீர்கள். கர்மா என்பது ஒரு கயிறு. அதை நீங்களே பிடித்தால் உங்கள் கை அறுபடும். அதை காலத்திடம் விட்டால் அது உங்கள் எதிரியின் கழுத்தை சுற்றும். இன்று முதல் நீங்கள் விடுதலையாகிவிட்டீர்கள். உங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கள். கர்மா தன் வேலையை சரியாகச் செய்யும். உங்களை ஒருவன் கல்லால் அடித்தால் அந்த கல்லை திருப்பி எறியாதீர்கள். அந்த கற்களை சேகரித்து உங்கள் வெற்றிக்கான கோட்டையை கட்டுங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய இன்சென்டிவ். அவர்கள் இல்லை என்றால் உங்களுக்கு முன்னேற வேண்டும் என்ற வெறியே வந்திருக்காது. உங்கள் எதிரிக்கு நன்றி சொல்லுங்கள். அவன்தான் உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து தட்டி எழுப்பினான். அவன் போட்ட நெருப்பில்தான் நீங்கள் இப்பொழுது தங்கமாக உருகி மின்னுகிறீர்கள். கர்மாவின் ஆட்டம் கண்ணுக்கு தெரியாத கணக்கு. கர்மா என்பது ஒரு வங்கியின் வட்டி போன்றது. ஒருவன் உங்களுக்கு செய்த துரோகம் அவனுடைய கணக்கில் கடனாக ஏறுகிறது. அவன் அனுபவிக்கும் ஒவ்வொரு சந்தோஷமும் அந்த கடனை தீர்க்கப் போவதில்லை, மாறாக வட்டியை கூட்டுகிறது. அவன் உச்சியில் இருக்கும்போதுதான் கர்மா அவனை தள்ளிவிடும். ஏன் தெரியுமா? தரையிலிருந்து விழுந்தால் அடிப்படாது, உச்சியிலிருந்து விழுந்தால்தான் உயிர் போகும். அவன் விழும் நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் உயரத்திற்காக ஓடுங்கள். உங்கள் மனம் ஒரு புனிதமான இடம். அங்கே உங்களை நேசிப்பவர்களுக்கும் உங்கள் லட்சியங்களுக்கும் மட்டுமே இடம் கொடுங்கள். உங்களை ஏமாற்றியவனை பற்றி நினைப்பதன் மூலம் உங்கள் மனதின் சிம்மாசனத்தில் அவனை உட்கார வைக்கிறீர்கள். அவன் அதற்கு தகுதியற்றவன். அவனை தூக்கி எறியுங்கள். நீங்கள் யாரை பற்றி சிந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் ஆற்றலை தானம் செய்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை உங்கள் எதிரிக்கு தானம் செய்யாதீர்கள். அதை உங்கள் வளர்ச்சிக்கு முதலீடு செய்யுங்கள். உங்களை அழ வைத்தவன் இன்றும் நிம்மதியில்லாமல் மருந்துகளை தேடிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சிரித்து கொண்டே வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் வெற்றியாளர். உங்கள் மகிழ்ச்சிதான் அவர்களை கொல்லும் நஞ்சு. நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்ப்பதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் தீராத வலி. அந்த வலியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் சிரிப்பின் மூலம் இன்று அழுது கொண்டிருக்கும் என் நண்பர்களே, கண்ணீரை துடையுங்கள். உங்களை சிதைத்தவர்கள் அவர்களின் விதியை அவர்களே எழுதிவிட்டார்கள். நீங்கள் உங்கள் வருங்காலத்தை எழுதுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், யார் உங்களை விட்டு சென்றாலும் தர்மம் உங்களை விட்டு செல்லாது. கர்மா அதன் வேலையை தொடங்கிவிட்டது. நீங்கள் உங்கள் கொண்டாட்டத்தை தொடங்குங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்கள் முகத்தில் விடும் மிகப்பெரிய அடி.